அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்புக்கு உண்டான சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6, 7, 8 இந்த 3 வகுப்புக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நியூ சிலபஸுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே லைன் பை லைனாக வரும். நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 150 சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் 9ஆம் வகுப்பில். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சொல்லும் பொருளும் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சொல்லும் பொருளும் போர்ஷன்லேருந்து கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்க. எதிர்ச்சொல்லேருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். தென் மயங்கொலிகள், நகர வேறுபாடு, லகர வேறுபாடெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே சொல்லும் பொருளும் கரெக்டாக படிக்கிறப்போ தான் நீங்கள் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒன்று கனெக்டானது தான். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க மக்களே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரம் பல்லு அப்படின்னா அது ஒரு சிற்றிலக்கிய வகை நூல்கள். ஓகேங்களா? குரம் அப்படிங்கிறதும் பல்லும் அப்படிங்கிறதும் சிற்றிலக்கிய வகை நூல்கள். மூன்றினம் அப்படின்னா துறை, தாழிசை, விருத்தம், இதுதான் மூன்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தாமணி அப்படின்னா சீவக சிந்தாமணி, சிதறாமணி அப்படிங்கிறத குறிக்கும். சிந்து இது ஒரு வகை இசைப்பாடல். முக்குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்குணம் அப்படின்னா என்னென்னா சமத்துவம், ராசசம், தாமசம் அப்படிங்கிறது தான் முக்குணங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் சமத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை பற்றி இருக்கிறது. ராசசம் அப்படிங்கிறது போர், தீவிரமான செயல், முரட்டுத்தனங்கள் நிறைந்தது. தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை. தாமசம்னா தாமசமாக வரான், லேட்டாக வரான்பாங்களா, அது மாதிரி. அடுத்தது 10 குணங்கள் அப்படின்னா செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகள் தான் 10 குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணங்கள் 5 அப்படின்னா வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100 அப்படின்னா உங்களுக்கு குரில், அகவல், துங்கிசை, வண்ணம் முதலிய இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100 இருக்கும் அப்படிம்பாங்க. ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை. நவரசம்னா வீரம், அச்சம், கோபம், பயம், வியப்பு, காமம், அவலம், நகை, சமநிலை, இழிப்பு, இதெல்லாமே நவரசம். வனப்பு அழகு, அம்மை, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, பலன், இழைப்பு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். குந்த உட்கார, கந்தம் மனம், மிசை மேல். மிசைக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆன்சரு கொஷின். அப்போ மேல் அப்படின்னு எல்லாருமே சூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ கீழே அப்படின்னு போடணும். ஓகேங்களா? இதுக்கு தான் சொல்லும் பொருளும் படிக்கணும். விசனம் கவலை. எழில் அழகு. துயர் துன்பம். மா வண்டு. மது தேன். வாவி பொய்கை. வளர்முதல் நெற்பயிர். தரளம் முத்து. பணிலம் சங்கு. வரம்பு வரப்பு. கழை கரும்பு. கா அப்படின்னா சோலை. குழை சிறுகிளை. அடுத்தது அரும்பு மலர் மொட்டு. மாடு அப்படின்னா பக்கம். நெருங்கு வலை நெருங்குகின்ற சங்குகள். கோடு குளக்கரை. ஆடும் நீராடும். மேதி எருமை. துதைந்து எழும் கலங்கி எழும். கன்னி வாழை அப்படிங்கிறாங்க. கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். சூடு நெல் அரிக்கட்டு. கரிவலை சங்கு. வேரி தேன். பகடு எருமைக்கடா. பாண்டில் வட்டம். சிமயம் மலையுச்சி. நாளிகேரம் தென்னை. நரந்தம் அப்படின்னா நாரத்தை மரம். கோழி அப்படின்னா அரச மரம். ஸோ இந்த போர்ஷனே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குற ஒரு போர்ஷன், நோட் பண்ணிக்கோங்க. சாலம் ஆச்சா மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரங்கள். இரும்போத்துனா பருத்த பனை மரம், இரும்போத்து அப்படின்னா. ஓகேவா? சந்துனா சந்தன மரம். நாகம் நாகமரம். காஞ்சி ஆற்று பூவரசு. யாக்கைனா உடம்பு. புனரியோர் தந்தவர். புன்புலம் புள்ளிய நிலம். தாட்கு முயற்சி. சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள். படைமாக்கள் பல மொழி பேசும் மக்கள் குழி ஒன்று கூடி. தோற்றம் குற்றம். தோம்னா குற்றம். கோட்டி மன்றம். புலம் பொன். வேதிகை திண்ணை. தூணம் தூண். தாமம் மாலை.
கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காழொன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் துணியாலான கொடி. வசி மழை. செற்றம் சினம். கலாம் போர். துருத்தி ஆற்றிடைக்குறை ஆற்றின் அடிவே இருக்கும் மணல் திட்டத்தான் துருத்திம்பாங்க. கலர் நிலம் உவர் நிலம். நவிழல் சொல் வையம் உலகம். மாக்கடல் பெரிய கடல். இயற்றுக செய்க. மின்னாலை மின்னலை போன்றவளை. மின்னாள் ஒளிரமாட்டாள். தணல் நெருப்பு. தாழி சமைக்கும் கலன். அணித்து அருகில். தவிர்க்கொணா தவிர்க்க இயலாத. யாண்டும் எப்பொழுதும். மூவாது முதுமை அடையாமல். நாறுவ அப்படின்னா முளைப்ப. தவா கெடாதிருத்தல். மைவனம் மலைநெல். முருகிய குறிஞ்சி பாறை முருகியம்னா. பூஞ்சினைனா பூக்களை. உடைய கிளை பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளைய பூஞ்சினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிறைனா இறகு. சாந்தம் சந்தனம். பூவை நாகாவனப்பாய் பறவை. நாகாவனவாய் பறவை. பொலரம் அழகு. கடறு காடு. முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குழல்களை தான் முக்குழல்வாங்க. பொலி தானிய குவியல். உழை ஒரு வகை மான். கல் மலை. முருகு தேன் மனம் அழகு. மல்லல் வளம். செரு வயல். கரிக்குருத்துனா யானை தந்தம். போர் வைக்கோர் போரை குறிக்கும். புறதபை குற்றமின்றி. தும்பி ஒரு வகை வண்டு. துவரை அப்படின்னா பவளம். மறை தாமரை மலர். விசும்பு வானம். மதியம்னா நிலவு. தீபம் விளக்கு. சதிர் நடனம். தாமம் மாலை. தெங்கு தேங்காய். இசைனா புகழ். வருக்கை பலாபழம். நெற்றினா உச்சி. மால்வரை பெரிய மலை. மடுத்து பாய்ந்து. கொழுநிதி திரண்ட நிதி. மறுப்புனா கொம்பு. வெறினா மனம். கழனி வயல். செரி அப்படின்னா சிறந்த. இரிய ஓட. அடிசில் சோறு. மடிவு சோம்பல். கொடியன்னார் மகளிர். நற்றவம் பெருந்தவம். வட்டம் எல்லை. வெற்றம் வெற்றி. அல்லல்னா சேறு. பழனம் நீர்மிக்க வயல். வெறி அஞ்சி. பார்பு குஞ்சு. நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல். நந்து அப்படின்னா சங்கு. கமுகு பாக்கு. முத்தம்னா முத்து. விண் அப்படின்னா வானம். ரவி கதிரவன். பாண்டம் பாண்டமாக அடுக்குத்தொடர். வாயிலும் சன்னலும் எண்ணும்மை. அறம் நற்செயல். வெகுளி சினம். ஞானம் அறிவு. விரதம் மேற்கொண்ட நன்னெறி. நசை விருப்பம். நல்கல் வழங்குதல். பிடினா பெண் யானை. வேழம்னா ஆண் யானை. யா அப்படின்னா அது ஒரு வகை மரம். பாலை நிலத்தில் வளர்வது. பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆறு அப்படின்னா வழி அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த 9ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கிற 10, 11, 12 இந்த 3 வகுப்புலையுமே நான் லைவ் வீடியோவில் ஒரே வீடியோவாக முடிச்சு விட்டுறேன் மக்களே. ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நன்றி.